வணக்கம். இன்றைய செய்திகள். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திமுகவின் டெல்லி தூதராகவே பிரதமர் மோடியை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாஜக முக்கிய நிர்வாகிகள் சிலரிடம் கேட்டபோது பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன. பிரதமர் மோடியை பொறுத்தவரை பாஜகவுடன் நேரடி தேர்தல் போட்டியில் உள்ள சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ் தவிர மற்ற மாநில கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்ப்பதில்லை. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுடன் நட்பையே மோடி பேணி வந்தார். அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவுடன் நட்பை பேணி வருவதாக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். திமுக அமைச்சர்கள் பலர் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திமுக அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன. மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் தமிழக அரசை நிர்வகிப்பதிலும் பல்வேறு நெருக்கடிகளை திமுக அரசு சந்தித்து வருகிறது. எனவே தேர்தல் அரசியலில் பாஜகவுடன் இணைந்து செயல்பட முடியாத நிலை இருந்தாலும் டெல்லியில் பாஜகவுடன் பரஸ்பரம் இணக்கமாக செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது முரசொலி மாறன் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்தார். ஆனால் இப்போது அப்படி யாரும் இல்லை. கனிமொழியை டெல்லி முகமாக முன்னிறுத்த திமுக தலைமை விரும்பவில்லை. டி.ஆர். பாலு, ஆ. ராஜா போன்றவர்களாலும் பாஜக தலைமையுடன் நெருங்க முடியவில்லை. அதனால்தான் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்காமல் கமலை எம்பி ஆக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டிலேயே மோடியின் மனதில் இடம்பெற்றவர் கமல்ஹாசன். 2014இல் தூய்மை இந்தியா திட்டத்தை பிரபலப்படுத்த மோடி தேர்ந்தெடுத்த தூதர்களில் கமலும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்யசபா எம்பியாக புது அவதாரம் எடுத்துள்ள கமல் டெல்லியின் திமுக தூதராக செயல்படுவார். அதன் துவக்கமாகவே பிரதமர் மோடியை நடிகர் கமல் சந்தித்துள்ளார். அதனால்தான் கமல் கேட்டதும் பிரதமர் மோடியின் அப்பாயின்மெண்ட் கிடைத்துள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டிலேயே மிக நீளமான சரக்கு ரயிலை இயக்கி இந்திய ரயில்வே சாதனை படைத்துள்ளது. 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரயிலானது 354 பெட்டிகள், 7 இன்ஜின்கள் கொண்டுள்ளன. இதற்கு ருத்ராஷ்டிரா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த ரயிலை உத்தரப்பிரதேசத்தின் கன்ச்வாஜா முதல் ஜார்க்கண்டின் தன்பாத் வரையில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் 48,172 கோடி ரூபாய் மதிப்பில் 1,476 கிலோமீட்டர் தொலைவிலான 45 சாலை திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தனக்கு சிறப்பு நட்புறவு உள்ளதாக பிரதமர் மோடி கூறி வந்த நிலையில் அதன் உண்மை நிலை முழுமையாக அம்பலமாகி உள்ளது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என வெளியாகியுள்ள அறிவிப்புக்கு சீனா வரவேற்பு